மகேந்திரன் ஏலாக்குறிச்சினேன். நான் டோல் அதிகமாக ஏறதுனால என்ன வண்டி வாடகை மிச்சம் பட பண்ணிக்குது, கட்டுப்படி ஆக பண்ணிக்குது. சம்பளம்லாம் கொடுத்து ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை, எல்லாம் டோல்லையே பாதி செலவு போயிடுது. தேவையில்ல தான். எங்க எத்தனை கிலோமீட்டர்? 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தான் வருது திருச்சி அரியலூருக்கு. இதுக்கு இடையில டோல் போடுறாங்கன்னா என்ன? அது எந்த வசதியுமே இல்லைண்ணே. பாத்ரூம்ல கூட ஒரு நேரம் தண்ணி வர மாட்டேங்குது. அதான் என் பேர் மகேந்திரன், ஊர் ஏலாக்குறிச்சிண்ணே. ஆமாண்ணே. என் பேர் வந்து கீழப்பழுவூர் கலையரசன். டோலில் வரும், டோலில் எந்த வசதியுமே கிடைக்கிறதில்ல. ஆனால் ரேட்டு ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அடிக்கடி. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. கவர்மெண்ட் தான் கேட்கணும். அவங்களும் எதுவும் சொல்றதில்ல. பதில் என்ன சிரமம் உங்களுக்கு? ஏற்றிக்கிட்டே போகிறதுனால அப்புறம் வண்டி வாடகை கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. பக்கத்தில் போனாலும் அதே காசு தான் வருது, தூரத்தில் போனாலும் அதே காசு தான் வருது. என்ன பண்ணுறதே ஒன்றும் தெரியல. எந்த வசதியுமே இல்லை. ஒரு பாத்ரூம்ல தண்ணி வர்றதில்ல, டிரைவருக்கு தேவையான வசதிகள் எதுவும் கிடைக்கிறதில்ல. சொன்னாலும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியுங்க? கலையரசன் கீழப்பழுவூர். வருஷத்தை கூட செய்திதான் சார். அன்றாட பொழப்புக்கு 500 சம்பளத்துக்கு டீசல் ஆளுகுடி எல்லாம் போட்டு போயிட்டு இருக்கோம். திடீர்னு 5-10 ஏறினா ஒன்றும் பண்ண முடியாது. இது கவர்மெண்ட் தான் பார்த்து ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும். வசதிலாம் இல்லை சார். ஓகே, இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ இது புது டோல்கேட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு இருக்கு. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. கொஞ்சம் குறைச்சா தேவலாம். ரேட்டாக இருந்த ரேட்டே கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு டைம் ஏற்றிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது மக்கள்? அன்றாட பழப்பம் ஒன்றும் பண்ண முடியாது. என் பேர் ஆனந்த் சார், அரியலூர். ஒன்றும் பிரச்சனை, நல்ல விஷயம்தான். ரோடு வந்து நல்லா போட்டிருக்காங்க. அந்த டோலில் வாங்குற காசுக்கு அது முன்னாடி ரோடு சரியில்லாமல் இருந்தப்போ வந்து எப்படின்னா ஒரு 10 லிட்டர் டீசல் எக்ஸ்ட்ரா போவோம். அதுக்கு வந்து ஒரு 100 ரூபா 50 ரூபா சேர்த்து போட்டதாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிதான், சரியான விஷயம் தான். அது எல்லாமே சௌரியமா இருக்கு. பாத்ரூம் அனைத்து வசதியும் சௌரியமா இருக்குது. அது டிரைவர் தான் சுத்தமா வச்சுக்கிறது இல்ல. டிரைவர் மட்டும் சொல்ல முடியாது, வரவங்க போறவங்க எல்லாருமே அப்படி இருக்காங்க. ஒரு 10% மட்டும் தான் கரெக்டா இருக்காங்க, பாக்கி 90% சரியில்லை. என் பேர் வேல்முருகன், கட்சி பெருமாள், அரியலூர் மாவட்டம், உடையார்பாளையம் வட்டம். திடீர்னு சொல்லிருக்கீங்க, யாருக்குமே சொல்லலீங்களா? யாருக்குமே தெரியலீங்களா? எப்படி எதுக்காக ஏத்துனாங்க? இப்ப ஒரு நாளா ஓடிட்டு தானே விக்கிற விலைவாசி டோல் ஏத்தி என்ன பண்ண முடியும்? அதான் ஏத்திக்கிட்டே போனா என்ன பண்ண, எல்லாத்தையும் நிப்பாட்டிக்க வேண்டியதான். எங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டு ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா நாங்க பாட்டுக்கு இருந்துக்குவோம் எங்கிட்ட ஒரு பக்கம். வசதி எல்லாம் ஓரளவுக்கு பாத்ரூம் எடுத்துன்னு போறது அதெல்லாம் இருக்குது, நீட்டா இருக்கு. புது டோல்னால இருக்குது. பழசுக்கு இப்ப இது எவ்வளவு எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்குது. இன்னும் டிராபிக் இப்ப எல்லாம் குறைஞ்சிருக்குது. அதனால ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயமா இருக்குது. கட்டணம் வந்து ஏத்தக்கூடாது. எனக்கு ராஜகோபாலுங்க, தொட்டியம் அரசலூர். தெரியல நம்மளுக்கு, அதனால என்னன்னு தெரியல. எங்க ஓனருக்கு தான் சொல்லுவாங்க. அதிகம் தான் அதெல்லாம் வந்து மேக்சிமம் வந்து டோலுக்கு ரேட்டுன்னு எல்லா பக்கம் போனாலும் அதிகமா எதுவும் ரெஸ்பான்ஸும் கொடுக்க மாட்டாங்க. ஆமாங்க, ஆமாங்க. ஓனர் சிரமம். அடுத்து நாங்க ஒரு பணம் ஏர்லைன்னா ரிவர்ஸ் போவோம் அப்படின்னு ஒண்ணி தள்ளி விட்டுருவாங்க பின்னாடி. அந்த மாதிரிலாம் இருக்குங்க. இதுல வசதி செஞ்சாலும் அந்த அளவுக்கு சுத்தமா இல்லைங்களே. பாத்ரூமுக்கு இதெல்லாம் செய்யறாங்கன்னா அந்த அளவுக்கு சுத்தம் இல்லாம தான் இருக்கு. கரூர் மாவட்டம் சுரேஷ்.